வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரின்ஸ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பிரின்ஸ், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இன்று விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையொட்டி சூரியன் உதிப்பதை பார்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தனர். நேற்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான வடமாநில சுற்றுலா பயணிகளும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை இருந்தனர். இன்று அதிகாலை முதலேயே சுமார் 5 மணி முதலேயே கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரியன் உதிப்பதை பார்ப்பதற்காக அங்கு அமர்ந்திருந்தனர். சூரியன் கடலில் இருந்து மெல்ல மெல்ல உதிக்கும் அந்த காட்சியை அவர்கள் பார்வையிட்டு ரசித்தனர். மேலும் அந்த காட்சியை தங்களது செல்போன்களிலும் படம் பிடித்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இது மட்டுமின்றி சன்செட் பாயிண்ட் மற்றும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அந்த பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காணப்பட்டனர். மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை, அதனிடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு பாலம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இவர்கள் வசதிக்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் படகுகள் இயக்கப்படுகிறது. இந்த படகுகளில் சென்று அவற்றை பார்வையிடுகின்றனர். குறிப்பாக கத்தி வெயில் இன்று துவங்க உள்ள நிலையில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் இன்று குவிந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.